பாவம் செய்கிறது விசுவாசின்னு சொல்லிக்கிட்டு பாவம் செஞ்சுட்டு இருந்தால் என்ன ஆகும்? அதான் நம்முடைய விசுவாச அறிக்கை பாடத்தில் படித்தோம். ஒரு விசுவாசி பாவம் செய்யும் போது 7 விளைவுகள் எவ்வளோ பயங்கரமாக பார்த்தோம் இல்லைங்களா? தேவனுக்கு கோபத்தை ஏற்படுத்துகிறோம், ஒரு டிஸ்பிளஷரை ஏற்படுத்துகிறோம், பரிசுத்தாவியை துக்கப்படுத்துகிறோம் இல்லைங்களா? நமக்குள்ளே இருக்கிற ஆறுதல்களையும் சமாதானத்தையும் கெடுத்துக்கிறோம். நம்ம இருதயத்தை கடினப்படுத்திக்கிட்டு மனசாட்சியை காயப்படுத்திக்கிட்டு மற்றவர்களுக்கு இடரல் ஏற்படுத்திக்கிட்டு தேவனுடைய சிக்ஷைகளை வாங்குகிறோம். இப்படிலாம் சந்தோஷமாக இருப்போம்? நீ சர்ச்சில் இருக்கிற விசுவாசியாக இருக்கிற, ஆனால் இதுதான் அடி வாங்கிட்டே சந்தோஷமா இல்லை. இஸ்ரவேல் ஜனங்களை அடிக்கடி அவர் அடித்த மாதிரி நம்ம வாழ்க்கையும் அப்படி போயிடும். அப்படி இல்லாமல் கடவுள் இடத்துல நாம் தொடர்ந்து அவருடைய ஆசீர்வாதங்களை அனுபவித்து அவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்கணும்னா என்ன செய்யணும்? நம்மக்கிட்ட கிருபையில் நம்மக்கிட்ட அருகாமையில் வந்த தேவன்கிட்ட நம்ம பரிசுத்தத்தில் நெருங்கி போக பார்க்கணும். அதான் கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லைங்களா? பரிசுத்தமாக்குதல்.